உர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சன், கார்த்திக் சர்மா இந்த பிக்சலாக பார்த்தா தலை கண்டிப்பாக அடுத்த வருஷம் இல்லை இந்த வருஷமே ரிட்டையர் ஆகிடுவார் அப்படின்னு பீடாக் எல்லாம் சொல்கிறாங்களே. எனகைஸ் தலை இந்த வருஷமே ஒரு மேட்ச் விளையாடாமல் ரிட்டையர் ஆகிடுவாரா? தலையோட ஃபியூச்சர் இதை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் கைஸ் ரெடியாக இருந்திருக்கோங்க. சிஎஸ்கே அஃபீஷியலாக அவங்க லீடர்ஷிப் ரோல் பற்றி ஒரு பெரிய அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னவா இருக்கிறதுனா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியுமே இதோட நம்ம டீட்டெயிலில் பார்த்தலாம். அப்போ நான் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்தா லைக் கொடுத்துருங்க கைஸ். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த கண்ணன் தேவன் பண்ணி வச்ச உலகமகா சாதனையான 49 ஆல் அவுட்டை யாரும் பிரேக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்தால் இந்த ராஜஸ்தான் பயப்புலங்க இந்த பால் ராயல்ஸ் பயப்புலங்க அதை பிரேக் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ் கைஸ், SA20 ராஜஸ்தானுடைய டீம் 49க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. கைஸ் நம்ம மக்களின் சிஎஸ்கேஸ் ஃபியூச்சர் கேப்டன் ஆயுஷ் மாத்ரே இந்தியாவை வேர்ல்ட் கப்பில் லீட் பண்ண போறாரு. லாஸ்ட் டான்ஸ் கைஸ் ஆயுஷ் மாத்ரேக்கு அண்டர் 19ஸ்ல. இந்த தாட்டி கப்பு மிஸ் ஆகக்கூடாது மாத்ரே, பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த டாப் ரன் கேட்டரில் நீங்களே வந்துடுங்க. ஆல் த பெஸ்ட் மாத்ரே, ஹேவ் அ குட் சீசன். விரைவில் வரப்போது சிஎஸ்கே லீடர்ஷிப் பற்றி ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட். எஸ் கைஸ், த வீக் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை கேப்டனாக இல்லை வைஸ் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாமா. அண்ட் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். லைக் ருத்ராஜ் கேக்வாட் இந்த சீசனே ஒரு ஆஃப் சீசனாக இருந்திருக்கு ஒரு கேப்டன்சியில் அப்படின்னா டெஃபினட்டாக சஞ்சு சாம்சன் வில் ஸ்டெப் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சொல்லுறதெல்லாம் பார்த்தா எக்ஸ்பெக்டட் தான் இது ப்ராக்டிக்கலாக நடக்கிறதான சான்சஸ் தான் அதிகமாக தெரியுது. பிகாஸ் பிராண்ட் வேல்யூ அண்ட் சிஎஸ்கே ட்ரேட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காங்க, அதுவும் டாப் பிளேயரை கொடுத்து. அண்ட் அவர் வரும்போது எந்த கேப்டன்சி எதுவுமே அவருக்கு ஆஃபர் பண்ணல. ஸோ டெஃபினட்டாக வைஸ் கேப்டன்சியாச்சும் ஆஃபர் பண்ண பார்ப்பாங்க சிஎஸ்கே. ஓகே ப்ரோ, ருத்ராஜ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, அது பண்ணலன்னா மட்டும்தான் சஞ்சு சாம்சன் கேப்டன். பட் கைஸ், சிஎஸ்கேவின் சீக்ரெட் ஏஜென்ட் ஆஷ்னா தான் கைஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு லைக் சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக சிஎஸ்கேவை ஃபியூச்சரில் அவர் தான் லீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி. ப்ரோ நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இல்லை கைஸ், எப்போ சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவை ஃபியூச்சரில் லீட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்துராஜோடைய கேப்டன்சி ரொம்ப புவராக இருந்தா அப்படின்னா சிஎஸ்கே மேட்சஸ் எல்லாம் தோத்தாகணும். அப்போ தான் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவை லீட் பண்ணுவார். கண்டிப்பாக இதுக்கு நடக்கக்கூடாது கைஸ். யாருக்காச்சும் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவை லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அது ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க கைஸ். பிகாஸ் நம்மளுக்கு கப்பு முக்கியப்பா. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், எப்போ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது சிஎஸ்கே வைஸ் கேப்டனான சஞ்சு சேட்டாவை எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. உர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சன், கார்த்திக் சர்மா இந்த 3 பிக்ஸை பார்த்தா ஒருவேளை தலை இந்த வருஷம் ஒரு மேட்ச் இல்லை மேக்ஸ் டு மேக்ஸ் 2 மேட்ச் இல்லைனா ஒரு மேட்ச் விளையாடாமல் ரிட்டையர்மெண்ட் எடுத்துன்னு போயிடுவார் அப்படின்னு தான் ஆப்ஷனுக்கு அப்புறமா எல்லாருமே பேசின்னு இருக்கிறாங்க. ஏன்னா ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாலுமே இது நடந்துடுமா அப்படிங்க கேட்டீங்கன்னா கைஸ், நடந்தாலும் நடக்கலாம் கைஸ். பிகாஸ் சிஎஸ்கே சுற்றி பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்குது, ஒரு வேளை நடந்துடுமோ அப்படின்னு சொல்லி. பிகாஸ் பாருங்க லைக் ஜடேஜாவே போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சஞ்சு சாம்சன் வேணும்ப்பா அப்படின்னு ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. பிகாஸ் தலை அளவுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் கொஞ்சம் ஸ்கில் செட்டை மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கீப்பர் அது சஞ்சு சாம்சனாக இருக்கலாம். பிகாஸ் மார்க்கெட்டில் சில பல ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, அதில் பெஸ்ட் சஞ்சு சாம்சன் இருக்கிறாரு. அண்ட் டீசெண்டான ஒரு பிராண்ட் வேல்யூமே எடுத்துன்னு வராரு அப்படின்னு சொல்லி சஞ்சு சாம்சனை டாப் ஆர்டர் அண்ட் கீப்பிங்குக்காக எடுத்துன்னு வந்தாங்க. அதுக்கப்புறமா தலை மாதிரி இல்லைனாலும் ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி தலையோடைய ஸ்லாட்டில் ஒருத்தர் வேணும் இல்லை, அதுக்காக ஒரு டொமெஸ்டிக் ஃபினிஷிங் கீப்பருக்காக 14+ crores கொடுத்து எடுத்துன்னு வந்தாங்க. பாருங்க, தலை போனாலும் சிஎஸ்கேக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்கக்கூடாது, தலை இருந்தாலும் சிஎஸ்கேக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்கக்கூடாது. அதுதான் சிஎஸ்கே சுற்றி பண்ணி வச்சுருக்கிறாங்க. சிஎஸ்கே இந்த பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் தெரியுது கண்டிப்பாக தலை மேக்ஸ் டு மேக்ஸ் இந்த ஒரு வருஷம் தான் விளையாடுவார். இந்த 2027 சைக்கிளில் வரைக்கும் விளையாடுவார் அப்படின்னு ரீசெண்ட் அந்த சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த 2025 ரிட்டர்ன்ஷனுக்கு அப்புறமா லைக் தலை அந்த 4 crores ரீட்டைன் ஆகிறாங்கல்ல அப்போது. பட் இப்போது இது பார்க்கும்போது 2026 தான் லாஸ்ட் டான்ஸ் ஆஃப் தலை அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ப்ளீஸ். ப்ரோ அப்படின்னா இந்த பீடாக் அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்களே தலை இந்த வருஷம் ஒரு மேட்ச்சும் விளையாட மாட்டார், மேக்ஸ் டு மேக்ஸ் 2 மேட்ச் விளையாடலாம், இல்லை அதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் இவர் இந்த விஷயம் தான் இந்த போன வருஷம் டெல்லி மேட்ச்சில் விளையாடணும் இல்லை லைக் தலையோட அப்பா அம்மா எல்லாம் வந்திருந்தாங்களே அப்போ கூட இதுதான் சொன்னார், இதுதான் அப்பா தலையோட லாஸ்ட் மேட்ச், இனிமேல் வரவே மாட்டார் அப்படின்னு. அவர் சொல்லதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது கைஸ். கண்டிப்பாக இந்த வருஷம்லாம் தலை ரிட்டையர் ஆக மாட்டார். அப்படி ஒரு ரிட்டையர் ஆயிருக்கணும் அப்படின்னா இந்த ரிட்டன்ஷனுக்கெல்லாம் முன்னாடியே ரிட்டையர் ஆகிருப்பார். பிகாஸ் அந்த தலையோடைய 4 crores சிஎஸ்கே வேறு ஏதாச்சும் பிக்ஸாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி அவரோட மைண்ட் செட்டில் யோசித்து அவர் ரிட்டையர் ஆகிருப்பார். அண்ட் இவர் சொல்கிற மாதிரி தலை சின்ன சின்ன இன்ஸெல்லாம் கொடுத்து ரிட்டையர்லாம் ஆக மாட்டார் கைஸ். அவர் நினச்சா ஒரே சோஷியல் மீடியா போஸ்ட் அதை போட்டு ரிட்டையர் ஆகிடுவார் கைஸ்.
இவர் சொல்கிறதெல்லாம் யாரும் நம்ப போகாதீங்க கைஸ். பட் ஒரே ஆசை என்ன அப்படின்னா, அந்த பிரைம் தலை ஒரே ஒரு ஃபைனல் டைம் பார்த்தாகணும் கைஸ். நம்ம கப்பு ஜெயிக்கலனாலுமே ஓகே, பட் அந்த பிரைம் தலை ஒரே ஒரு தாட்டி பார்த்தாகணும் கைஸ். அந்த 2012 2013 தலை, ஒரு 28 தலை பார்த்தா இன்னும் ரொம்ப ரொம்ப குஷியாக தான் இருக்கும். உங்களுக்கும் அவ்வளோவே ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பிரைம் தலைவை பார்க்கணும் அப்படின்னா எந்த வருஷத்துடைய பிரைம் தலைவை நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க கைஸ். பட் காட்ஸ் கிரேஸில் இந்த நம்ம தலை அட்லீஸ்ட் ஒரு 10 or 12 மேட்சஸ் வரனா ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் கமெண்ட் சொல்லிட்டு போங்க மறக்காமல். ஓகே, சொல்லுறது கைஸ் இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.